ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துருக்கிற பிஜிடி ஸ்டடீஸ் 2012 அண்ட் ஐம் யோர் ஹோஸ்ட். போன வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரி லெசன் பார்ட் பண்ணி பார்த்தோம். இது அதோட கண்டினியூஷன் தான். அண்ட் ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் இட். அசம்பிளேஜஸ், அதாவது ஃபஸ்ட்டு டைப் இருக்குல்ல அது. வெல் இந்த காலகட்டத்தில் பண்ண டூல்ஸ் எல்லாமே எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லோமக்வி கென்யா, அதாவது ஆஃப்ரிக்காவில் கென்யான்னு ஒரு நாடு இருக்குங்க. அதில் லோமக்வின்ட்டு ஒரு ஊர். அதில் அந்த ஊரில் இந்த இயர்லியஸ்ட் லித்திக் அசம்பிளேஜஸ் சம்மந்தப்பட்ட டூல்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த காலகட்டம் வந்து இயர்லியஸ்ட் லித்திக் அசம்பிளேஜஸ்ன்னு சொல்கிற, ஆனால் கரெக்டாக நம்பர்ஸில் சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், எஸ், அந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே C14 கார்பன் டேட்டிங் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் 3.3 மில்லியன் வருஷங்களுக்கு முந்தையது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஓல்டோவான் டூல்ஸ். என்னடா இது ஓல்டோவான் டூல்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர்ஸ் பார்த்தோம்ல, அதில் செகண்ட் கல்ச்சர் ஓல்டோவான் டெக்னாலஜி, அது சம்மந்தப்பட்ட டூல்ஸும் இருக்குது. ஓல்டோவான் டூல்ஸ் அது எங்கடா கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓல்டு பை கார்க் ஆஃப்ரிக்காவில். ஓகே, நெக்ஸ்ட், இதெல்லாம் எப்படா டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2.6லேருந்து 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த டூல்ஸ்லாம் உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஆஸ்ட்ரலோபித்தசைன்ஸ். இந்த ஆஸ்ட்ரலோபித்தசைன்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த எவல்யூஷன்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஸ்ட்ரலோபித்தசைன்ஸ் தான் சொல்லிட்டு. அவங்க என்னென்ன சொல்லிட்டு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹேமர் ஸ்டோன்ஸ் அப்படின்ற ஒரு கல் வகையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கல்லை வச்சுக்கிட்டு அவங்க ரொம்பவும் டூல்ஸை, ரொம்ப ஷார்ப்பான டூல்ஸ், ஷார்ப் எட்ஜ்டு ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் தயாரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன்டா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணுறதுக்கு, ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு, ஃபுட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், லோயர் பேலியோலித்திக் பார்க்கலாம். லோயர் பேலியோலித்திக் கல்ச்சரில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தை சம்மந்தப்பட்ட மக்கள் அந்த என்ன ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹோமோ ஹேபிலிஸ் அண்ட் ஹோமோ எரெக்டஸ். அதாவது ஹோமோ எரெக்டஸ்னால் எர்காகெஸ்டஸ், ஹோமோ பேலிஸ்னால் ஹேண்டிமேன். இந்த 2 வகையான மக்களும் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இவங்க என்னடா யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கைக்கோடாரி, அதோட ஹேண்ட் ஆக்சஸ், அதுக்கப்புறம் லார்ஜ் ஸ்டோன் பிளாக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? அனிமல்ஸை வச்சு மண்டையிலேயே போட்டு சாவடித்து சாப்பிட்றதுக்கு தான். அதுக்கு தான் இந்த டூல்ஸ்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டூல்ஸ்லாம் எங்கடா வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்கா, ஏஷியா அண்ட் யூரோப்பில் கிடச்சிருக்கு. அதாவது காலப்போக்கில் அவங்க ஆஃப்ரிக்கா, ஏஷியா மட்டும் மைக்ரேட் ஆகாமல் யூரோப் சைடும் போயிருக்காங்க. ஏன்னா யூரோப்பும் ஏஷியாவும் வந்து ஒட்டி தானே இருக்குது, அதனால் அந்த சைடு கூட போயிருந்துருப்பாங்க. அதனால தான் யூரோப்லேயும் வந்து இந்த டூல்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்பலாம். சரி, இந்த டூல்ஸ் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1.8 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு காட்டுது. அண்ட் அவங்க என்னென்னத்தெல்லாம் வந்து உருவாக்குனாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதே கைக்கோடாரி, கிளீவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வகையான கல்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது பேர் பைஃபேசஸ். அது அப்புறம் பார்க்கலாம். அண்ட் இந்த கல்லெல்லாம் ஃபிசிக்கல் சிமெட்ரி, அதாவது ஒரு பொருளை பார்த்தாலே இத்தனையாக டிவைட் பண்ண முடியும். அந்த டிவைட் பண்ணதும் அப்படியே இந்த முழு பீஸாகவே இருக்கும். அதான் சிமெட்ரின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் ஃபிசிக்கல் சிமெட்ரி, இந்த டூல்ஸ்க்கும் ஃபிசிக்கல் சிமெட்ரி இருக்குது. அண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த காலத்தில் அந்த ஹியூமன்ஸ்க்கு ஒரு தோராயமான இன்டெலிஜென்ஸ் இருந்திருக்கும். அதனால தான் இந்த மாதிரி டூல்ஸை உருவாக்க முடிஞ்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட், இந்த கைக்கோடாரி இருக்குல்ல, இந்த கைக்கோடாரியை ஐச்சலியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்னடா இது ஐச்சலியன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதான் முதல்ல செஞ்சால் கைக்கோடாரியான். இந்த ஐச்சலியன் ஏன்டா இந்த பேர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் செயின்ட் ஐச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குங்க. அந்த பிளேஸை வந்து அப்படியே ஞாபகப்படுத்துறதுக்கு தான் ஐச்சலியன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்களாம். பைஃபேசஸ் நான் முன்னாடி சொன்னேன்ல, இந்த ஹேண்ட் ஆக்சஸ், கிளேவர்ஸ்க்கெலாம் இன்னொரு பேர் இருக்குது, அதான் பைஃபேசஸ் சொல்லிட்டு. பைஃபேசஸ்னால் பைனா 2, ஃபேஸ்னா சைடு, 2 பக்கங்களை கொண்ட கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கற்கள் இல்லைன்னா டூல்ஸ்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு,
இந்த ட்ரெடிஷன், அதாவது இந்த கல்லுலேருந்து டூல்ஸ் பண்ணுற ட்ரெடிஷன் இந்தியாவில் 2,50,000 வருஷத்துலேருந்து 60,000 வருஷம் வரைக்கும் கண்டினியூ ஆச்சுன்னு சொல்கிறாங்க இந்தியாவில். நெக்ஸ்ட், சப்சிஸ்டன்ஸ் நெசசிட்டிஸ், அதாவது அடிப்படை தேவைகள் தான் சப்சிஸ்டன்ஸ் நெசசிட்டிஸ்னுவாங்க. அந்த காலத்து மனுஷனுக்கு சப்சிஸ்டன்ஸ் நெசசிட்டிஸ்ன்றது வெறும் ஃபுட், வாட்டர் மட்டுமே, உணவு, தண்ணீர், அது மட்டுமே இருந்தால் போதும். ஆனால் நெக்ஸ்ட், அவங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பேச தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதில் நோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தே வேர் இன்டெலிஜென்ட் enough டு மேக் ஸ்டோன் டூல்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் டிசைன்டு தே டூல்ஸ். அவங்களுக்கு இருந்த இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ இருந்ததுன்னா, வெறும் டூல்ஸ் மேக் பண்ணுறது, அதை அழகுபடுத்துறது, அனிமல்ஸை ஹண்ட் பண்ணுறது, அது மட்டும்தான் இந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு இன்டெலிஜென்ஸ், அது அந்த கெப்பாசிட்டி மட்டும்தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், they hunted animals where they were hunted by predators and gathered plant roots, nuts, leaves, etc. அதாவது இதோ இதில் சொல்கிறாங்க பாருங்கள், they hunted animals, அனிமல்ஸை வேட்டையாடாங்க, where they were hunted by predators. அதாவது இப்போ புலி இருக்குது, சிங்கம் இருக்குது, இது எல்லாத்தையும் டைகர், லயன், இது ரெண்டும் வேட்டையாடின அந்த அனிமல்ஸோட மிச்சம் இது இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இவங்க கேதர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அசைவத்தில் மட்டும் கேதர் பண்ண எப்படி, சைவத்துலையும் கேதர் பண்ணல. சைவத்தில் என்ன பண்ணாங்க, பிளான்ட்டோட ரூட்டு, நட்டு, லீவ்ஸ் எல்லாம் சொல்லிட்டு கேதர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ரூட்னா என்ன, இப்போ நாம் சாப்பிட்ற கேரட்டு. நட்ஸ்னால் என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாதாம், கேஷ்யூ அண்ட் இன்னும் நிறைய நட்ஸ் இருக்குது, பிஸ்தாஷியோஸ். அண்ட் லீவ்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற ஸ்பினாஷ், மரிங்கா லீவ்ஸ், அதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்தியாவில் இந்த ஐச்செலியன் டூல்ஸ், அதை நம்ம முன்னாடியே சொன்னால ஃபஸ்ட்டு பண்ண கைகோடாரி, அதுக்கு ஃப்ரான்ஸில் இருக்க ஐச்செல்ன்ற பிளேஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக இந்த பேரை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதில் இந்தியாவில் எங்கே கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதிகளில் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், சென்னையில் மட்டுமா கிடச்சிருக்கு, வேறு இன்னும் 2 பிளேஸஸில் கிடச்சிருக்கு. என்னென்னா, கர்நாடகாவில் இசாம்பூர்ன்ற ஒரு இடத்துல கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து மத்திய பிரதேஷில் பிம்பெட்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க, அது ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட், அங்கே கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ரா மெட்டீரியல்ஸ்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ப்ரீ ஹிஸ்டாரிக்கில் ரா மெட்டீரியல்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, கற்கள் மட்டுமே, அதுதான் ரா மெட்டீரியல்ஸ். கற்கள், அப்புறம் சாப்பிட்றதுக்கு இலைத்தழைகள் அண்ட் இன்னும் நிறைய ரா மெட்டீரியல்ஸ். அப்போ ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் கோர்னா என்னடா, இந்த ஜியாகிரஃபியில் பூமிக்கு நடுவில் இருக்கிறத கோர்னுவாங்களே அதுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. கோர்னா ஹிஸ்ட்ரியில் கோர்னா என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுவும் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். இந்த லெசனில் கோர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டோனில் ஒரு குறிப்பிட்ட பிளாக், அது ரொம்ப முக்கியமான பிளாக், அதான் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், ஃப்ளேக், ஸ்மால் சிப் ரிமூவ்டு ஃப்ரம் அ லார்ஜ் ஸ்டோன். அது லார்ஜ் ஸ்டோன் என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதான் கோர். அதாவது இந்த கல் இருக்குல்ல, அது ஒரு வகையான கல், அந்த கல்லிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன பகுதி தான் ஃப்ளேக் அப்படின்னு சொல்கிறாங்க. லோயர் பாலி எழுத்துக்கு முடிச்சாச்சு, இப்போ மிடில் பாலி எழுத்து கல்ச்சருக்கு போவோம். இவங்க எப்படா வந்திருக்காங்க, இந்த பீரியட் எப்படா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 398,000 இயர்ஸ் எகோ, இல்லைனா 398,000 இயர்ஸ் எகோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் என்னடா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லித்திக் டெக்னாலஜி, அதாவது இந்த கல்லை வச்சு டூல்ஸ் மேக் பண்ணுறது இல்லை, அந்த டெக்னாலஜியில் சின்னதாக சேஞ்ச் நடந்திருக்கு. அப்போ ஹோமோ எரெக்டஸ் வாழ்ந்துருக்காங்க, அப்போ தான் ஹோமோ சேப்பியன்ஸ் வந்திருக்காங்க, இந்த அப்பியர் ஆகிருக்காங்க. ஹோமோ சேப்பியன்ஸ் இந்த உலகத்தில் அப்பியர் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த கைகோடாரி இருக்குல்ல, அதாவது இந்த ஆக்சுவலியன் டூல்ஸு மறுபடியும் அது சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பலை, அது அப்போ தான் அட்ராக்டிவாக மாதிரி இருக்குது. அதுக்கு அப்போ தான் ஒரு கலை ஆர்வம் தூண்டுற மாதிரி ஒரு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை அட்ராக்டிவாக மாற்றிருக்காங்க அந்த காலத்து மனுஷங்க. நெக்ஸ்ட், அப்போ பாயிண்ட்ஸ், அது ஒரு வகையான டூல், அண்ட் ஸ்க்ராப்பர்ஸ், அதுவும் ஒரு வகையான டூல், அதெல்லாம் அப்போ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஷார்ட் பிளேஸ்,
அதாவது இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இந்த நைஃப்ஸில் ரொம்ப குட்டி குட்டி நைஃப்ஸ் இருக்கும்ல, அதை நாம் இப்போ நைஃப்ன்றோம். அந்த காலத்தில் பிளேடுன்னுவாங்க. அது ஷார்ட் பிளேட்ஸ். சின்ன சின்ன பிளேட்ஸ் எல்லாம் அப்போ தான் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்த அந்த டூல் மேக்கர் ட்ரெடிஷன் இதுக்கு தான் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லெவாலோயிஷியான். எஸ், லெவாலோயிஷியான். நெக்ஸ்ட், இந்த டூல்ஸ்லாம் எங்கடா சொல்லிட்டு கிடச்சிருக்கு, நீ எப்படி இந்த மாதிரிலாம் சொல்லலாம், டூல்ஸ் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூரோப்லேயும் சென்ட்ரல் அண்ட் வெஸ்டர்ன் ஏஷியாலையும். இப்போ மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் எப்போ உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சொல்கிறாங்க. இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம். எப்போ உருவாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3,85,000 1,95,000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே நடந்துச்சு? யூரோப்லேயும் வெஸ்டர்ன் அண்ட் சதர்ன் ஏஷியாலேயும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யூரோப்னா தெரியும். வெஸ்டர்ன் ஏஷியானா என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதான் யூரோப்பை சுற்றி இருக்கிற ஏஷியன் ரீஜியன்ஸ் தான் வெஸ்டர்ன் ஏஷியான்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட், அந்த டூல்ஸ், அதாவது இந்த மிடில் பேலியோலித்திக் கல்ச்சரில் உருவாக்கப்பட்ட டூல்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எப்போ வரைக்கும் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 28,000 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணாங்களாம். நெக்ஸ்ட், the people of this period were Neanderthalensis and buried dead people systematically. அதாவது இந்த காலகட்டத்தில் இருந்த மனிதர்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா நியாண்டர்தாலன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்களும் நம்மளை போலவே இந்த இறந்து போனவர்களில் புதைப்பாங்களாம், அதாவது இப்போ பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட், லித்திக் டெக்னாலஜி நான் முன்னாடியே சொன்னேன்ல, கல்லை வச்சு டூல்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அதான் இங்கே ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. லித்துனா ஸ்டோனுன்னு அர்த்தம். டெக்னிக் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டோன்ஸ் ஆர் கால் லித்திக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கல்லை வச்சு பண்ணுற டெக்னிக்ஸை வச்சு கற்களை டூல்ஸாக மாற்றுற அந்த ப்ரொடக்ஷன் பேர் தான் லித்திக் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், லெவாலோயிஷியானா என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கோர் இருக்குல்ல, பெரிய கல், அதுலேருந்து டூல்ஸ் பண்ணுவாங்க. அந்த டூல்ஸ் பேர் தான் லெவாலோயிஷியான். இது எதுக்கு பேர் வந்திருக்குன்னா, ஃப்ரான்ஸ் நாட்டில் செயின்ட் ஐச்சலியன்ஸ் டூல்ஸ்க்கு செயின்ட் ஐச்சல்ன்ற பேரை வச்சாங்க. ஐச்சலியன், அந்த கைக்கோடாரிக்கு ஐச்சலியன்னு பேர் வச்சாங்க. ஏன்னா அந்த பேர் ஒரு இடத்துக்கு இருக்குது, செயின்ட் ஐச்சல் ஃப்ரான்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது ஃப்ரான்ஸில் லெவாலோயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தோட பேர் தான் இதுக்கு அப்படியே வச்சுட்டாங்க, லெவாலோயிஷியான்ட்டு. நெக்ஸ்ட், அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர். பேலியோலித்திக்லேயே லாஸ்ட் கல்ச்சர் அதுதான் அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர். இதுக்கப்புறம் மேசோலித்திக் கல்ச்சர் அண்ட் நியோலித்திக் கல்ச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் அதுக்கப்புறம்லாம் வரும். ஓகே, அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர். இந்த அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர் சிம்பிளாக சொல்ல போனால் மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் இருக்குல்ல, அதுக்கப்புறம் வந்து பேலியோலித்திக் கல்ச்சர் தான் அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டூல் டெக்னாலஜியில் புதுசாக இனோவேஷன் வந்து தான் இந்த பீரியடில் தான். அதுதான் அப்பர் இந்த பீரியட் தான் அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர். அதனால தான் இது மார்க்காக இருக்குது, இந்த மாதிரி மார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், லாங் பிளேட்ஸ் அண்ட் பியரன்ஸ் வேர் ப்ரொடியூஸ்ட். லாங் பிளேட்ஸ் நமக்கு தெரியும், அந்த அந்த நைஃபையே வந்து ஸ்டோனில் பண்ணியிருப்பாங்க, அதான் லாங் பிளேட்ஸ். பியரன்ஸ்னால் என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோன் மேட் செய்சல்னால் அந்த உளின்னு சொல்லுவோம். அது சிலை செய்கிறதுக்கெல்லாம் வந்து ஷார்ப்பாக அயனில் பண்ணியிருப்பாங்க. அதே அப்படியே ஸ்டோனில் பண்ணி எப்படி இருக்கும், அதான் பியரன்ஸ் தான். நெக்ஸ்ட், பீப்புள் யூஸ்ட் சிலிக்கா ரிச் ரா மெட்டீரியல்ஸ். சிலிக்கா இல்லை சிலிக்கான், அது எதில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கல்லில் தான். இந்த கல்லில் இந்த சிலிக்கான் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜஸ் தான் இருக்கும். அந்த பர்சன்டேஜை விட அதிகமாக இருக்கிற கற்கள் தான் சிலிக்கா ரிச் ரா மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், நியூமரஸ் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வேர் மேட். கல்ச்சரில் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எவிடன்ஸாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. நெக்ஸ்ட், மைக்ரோலித்ஸ் அப்பியர்டு. இதில் நான் மைக்ரோ டெக்னாலஜி அந்த மாதிரி மைக்ரோலித்ஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் சின்ன ஸ்டோன் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லித்திக் டெக்னாலஜினா பெரிய பெரிய ஸ்டோன்ஸு, மைக்ரோலித் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன அதாவது இந்த ஷார்ட் பிளேட்ஸு, கைக்கோடாரியே சின்னதாக வந்து பண்ணியிருப்பாங்க, அதில் தான் மைக்ரோலித்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இந்த காலத்தில் தான் வந்து தான்.
அப்புறம் ஹோமோசேப்பியன்ஸ், அதாவது இப்போ வைஸ்மென் லாஸ்ட் ஆன்சிஸ்டர்ஸ் ஹோமோசேப்பியன்ஸ். அவங்க வந்து ஏஷியாவுக்கு, அதாவது நம்ம இருக்கிற ஏஷியன் காண்டினென்ட் இருக்குல்ல, ஏஷியன் காண்டினென்ட்டில் வேறு இருக்கிற நிறைய பிளேஸஸ்க்கு 60,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் மைக்ரேட் ஆனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பீரியடில் தான் மைக்ரேட் ஆனாங்கன்னு சொல்கிறாங்க. க்ரோ-மேக்னான்ஸ் லிவ்ட் இன் யூரோப். அது யார் க்ரோ-மேக்னான்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த யூரோப்பில் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் தான் க்ரோ-மேக்னான்ஸ் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஹார்ன்ஸ் அண்ட் ஐவரி வேர் யூஸ்ட். ஐவரினா தந்தங்கள், ஹார்ன்ஸ்னால் அது கொம்புகள், அல்ல இந்த காலத்தில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போன் நீடல்ஸ், ஃபிஷ் ஹூக்ஸ், ஹார்போன்ஸ், ஸ்பியர்ஸ் வேர் ஆல்சோ எம்ப்ளாய்டு. ஸ்பியர்ஸ்னால் அது எல்லாருக்கும் தெரியும், ஈட்டி. ஹார்பூன்ஸ் வெளியில் ரிசர்ச் பண்ணணும், தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபிஷ் ஹூக்ஸ், மீன் வலையில் இருக்கிற ஹூக் இருக்குல்ல, அதான் ஃபிஷ் ஹூக்ஸ். அண்ட் போன் நீடல்ஸ், இந்த போன் நீடல்ஸ் தான் வந்து இதையும் கொஞ்சம் பார்க்கணும், இதெல்லாம் இந்த காலத்தில் தான் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஹியூமன்ஸ் இந்த காலத்தில் தான் துணி அணிஞ்சாங்களாம். அப்போ இதுக்கு முன்னாடியில் போடலையான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எஸ், போடலையா. அதுக்கப்புறம் அவங்க ஃபுட்டை குக் பண்ணாங்களாம். இதுக்கு முன்னாடி நாம் என்ன பார்த்தோம், அந்த ரா மீட்டை தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க முன்னாடி காலத்தில். அப்பர் பாலியோலித்திக் கல்ச்சருக்கு முன்னாடி காலத்தில் ஃபுல்லாக வந்து ரா மீட்டை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து அவங்க குக் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம முன்னாடியே பார்த்தோம், நியாண்டர்தாலன்சிஸ் நியாண்டர்தாலன்சிஸ் தான் வந்து இறந்து போன மனிதர்களை வந்து புதைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ இந்த காலத்து மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களும் வந்து சேம் அதே பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க நியாண்டர்தாலன்சிஸ், இவங்க வந்து க்ரோ-மேக்னான்ஸ், யூரோப்பில் வந்து இதே தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ இவங்கள க்ரோ-மேக்னான்ஸ்னு சொல்லலாம். இல்லைன்னா நம்ம ஏஷியாவில் குடிபெயர்ந்த ஹோமோசேப்பியன்ஸ், அவங்களும் இதே பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட், பெண்டன்ட்ஸ் அண்ட் ரிச்லி கார்வ்டு டூல்ஸ் வேர் இன் யூஸ். பெண்டன்ட்ஸ்னால் இப்போ கேர்ள்ஸ் உமன்ஸ் அணிகிற ஒரு ஆர்னமெண்ட்டுன்னு சொல்லலாம். அது இந்த காலத்தில் வந்து பயன்பாட்டில் இருந்து தான். நெக்ஸ்ட், எவிடன்ஸ் ஃப்ரம் பெயிண்டிங்ஸ், கிளே மாடல்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ் அண்ட் கார்விங்ஸ் ஆர் அவைலபிள். இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, இந்த ப்ரீஹிஸ்டாரிக் கல்ச்சரில் இந்த எவிடன்ஸ், இந்த ரைட்டிங் சம்மந்தப்பட்ட எவிடன்ஸ் இல்லை வேறு ஏதாவது எவிடன்ஸ் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த காலத்துக்கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்ஸ் இருக்குது, ஆர்ட் ஒர்க்ஸ் நிறையாவே இருக்குது. கலை சம்மந்தப்பட்ட கலை ஆர்வத்தை தூண்டக்கூடிய பொருள்கள் நிறையா செஞ்சுருக்காங்க. இதில் பெயிண்டிங்ஸ், அதுக்கப்புறம் கிளே மாடல்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ் அண்ட் கார்விங்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அது வர வீடியோவில் பார்க்கலாம். அதெல்லாம் இந்த காலத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸும் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட், இமேஜஸ் ஆஃப் காடஸ் வீனஸ் வேர் மேட் ஆஃப் ஸ்டோன்ஸ் அண்ட் போன்ஸ் இன் யூரோப் அண்ட் இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியா. நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், இந்த மக்கள்லாம் எதை வழிபட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். என்னென்ன, நேச்சரை வழிபட்டிருக்காங்க, நேச்சர் சம்மந்தப்பட்ட ஃபோர்ஸஸை வந்து வழிபட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சன், மூன், ஸ்டார்ஸ் எக்ஸெட்ரா. இப்போ புதுசாக வீனஸ், அதாவது காடஸ் வீனஸ்னால், இப்போ நம்ம ட்வின் சிஸ்டர் கிரகமாக இருக்கிற வீனஸ் இருக்குல்ல, அதாவது வெள்ளி, அதை இவங்க வழிபட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எங்கடா வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, யூரோப்லேயும் ஏஷியாவில் சில பகுதிகளில் வழிபட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஐசேஜ். அது என்ன ஐசேஜ் என்னதுன்னா, இந்த குறிப்பிட்ட காலகட்டம், அதாவது 8000 பிசிக்கு முன்னாடி இருந்த பீரியட் தான் ஐசேஜ். அந்த காலகட்டத்தில் பூமியில் என்ன ஆச்சுன்னா, ஃபுல்லாக நிறைய பகுதிகள் வந்து அப்படியே ஐஸ் ஆயிடுச்சு. அது கால மாற்றத்தினால நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேசிங் இருக்குது. நெக்ஸ்ட், பியரன்ஸ். அது முன்னாடியே பார்த்தோம், இந்த ஒலி, அதுவும் கல்லால் செஞ்ச ஒலி. பேலியோலித்திக் கல்ச்சரை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட், நியோலித்திக் கல்ச்சரை வந்து மிடில் ஸ்டோன் ஏஜ்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாருமே மைக்ரோலித்திக் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. அதாவது சின்ன சின்ன டூல்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க, பெருசாக இல்லாமல் சின்ன சின்ன டூல்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட், இந்த காலத்தில் வாழ்ந்த பீப்புள்ஸ்லாம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பீஷஸ்க்கு வந்து கொடுக்கல, இங்கே கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஹண்டர்ஸ் கேதரர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
என்னடா இது ஹண்டர்ஸ் கேதரர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆனிமல்ஸை வேட்டையாடுறது, கேதரர்ஸ் உணவை சேகரிக்கிறது, அதான் ஹண்டர்ஸ் கேதரர்ஸ். நெக்ஸ்ட் தே பிகேம் மொபைல் அண்ட் ஆக்குபைட் வேரியஸ் இக்கோசோம்ஸ். அதாவது இந்த ஐஸ் ஏஜுக்கு அப்புறம் தானே மேசோலித்திக் கல்ச்சர் வந்திருக்கு. அப்போ அந்த டைமில் நான் இந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு குடிபெயர ஆரம்பித்தாங்க. அதான் மொபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் தே எம்ப்ளாய்ட் மைக்ரோலித்திக் டெக்னாலஜி. அவங்க இந்த மைக்ரோலித்திக் டூல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லாமல் அதையும் உருவாக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் தே மேட் டைனி ஆர்டிஃபேக்ட்ஸ். நெக்ஸ்ட் ப்ரொடியூஸ் பாயிண்ட்ஸ், ஸ்கிராப்பர்ஸ் அண்ட் ஏரோஹெட்ஸ். ஏரோஹெட்ஸ்னால் நம்ம பார்த்தோம், அம்போட இந்த தலை இருக்குல்ல, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், அதுதான் ஏரோஹெட்ஸ். அதையும் பாயிண்ட்ஸ்னால் இப்போ என்னன்னு தெரியல, ஸ்கிராப்பர்ஸ், இது 3 விஷயங்களும் அந்த காலத்தில் தயாரித்தாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இது ரொம்பவும் முக்கியமான விஷயம். தே யூஸ் ஜாமெட்ரிக் டூல்ஸ் சச் அஸ் லியூனேட்ஸ், ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் ட்ரபீசியம்ஸ். இது ரொம்பவும் அமேசிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த காலத்தில் அப்போ இருந்த மனிதர்களுக்கு ரொம்பவும் கம்மியான இன்டெலிஜென்ஸ் நாலேஜ் தானே இருந்திருக்கும். பேலியோலித்திக் கல்ச்சரில் அந்த மாதிரி தான் பார்த்தோம். இப்போ மெசோலித்திக் கல்ச்சரில் இவங்க லியூனைட்ஸ், அதாவது இந்த லியூனைட்ஸ்னால் கிறிசன் ஷேப்டு லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ட்ரையாங்கிள்ஸ் எல்லாருக்கும் தெரியும், தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் என்னன்னு தெரில. ட்ரபீசியம்ஸ், இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அப்போ தயாரிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வெல் பார்ட் 2 வருங்க. பார்ட் 3 நான் உங்களை பார்க்குறேன். Until then, bye.